இது மாதிரி ஒரு மழை வெள்ளம் வருது, ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்தியாவில் பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். ராணுவம் அங்கே போய் நிற்கும். ராணுவம் நிற்கும் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு அமைப்பு போய் நிற்கும். அந்த அமைப்பினுடைய பெயர் RSS. எந்த மாநிலம் எடுத்துக்கோங்க, இப்போ கேரளா கூட பாருங்க, ஒரு இயற்கை சீற்றம் நடக்குது சார். நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் அங்கே கஷ்டப்படுறான், நம்மளை மாதிரி ஒரு உயிர் கஷ்டப்படுது அப்படின்னும் போது நம்ம போய் உதவுறோம் இல்லையா. அதை வெறும் உதவி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. திருவள்ளுவர் ஒப்புரவு அறிதல் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய குடும்பத்தை மறந்து, தன்னை மறந்து ஒரு RSS சேவகன் அங்கே போய் களத்தில் நிற்கிறான். சார் கொரோனா வந்துச்சு சார், எல்லா கட்சிக்காரனும் வீட்டில் இருந்தான் சார். பிஜேபிக்காரன் மட்டும்தான் சார் ரோட்ல இருந்தான். சாப்பாடு செஞ்சுட்டு ரோடா போய் நின்னா சார். கொரோனா வாங்கி பல பேர், என்னுடைய சகோதரன் செத்தான் சார். அதுதான் சார் பிஜேபி. இந்த ஒப்புரவு அறிதல் என்கிற தத்துவம் திருவள்ளுவரிடமிருந்து, இந்திய தத்துவத்திடமிருந்து, இந்திய ஆன்மீகத்திடமிருந்து, இந்து சனாதன தர்மத்திடமிருந்து நமக்கு வந்திருக்கிறது.